தேவன் என்ன சொல்லுகிறார்? எகிப்துன்னு சொல்லுகிறது இந்த உலகம். இந்த உலகத்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. இந்த உலகத்தை நடத்தக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எதிரியாக பிசாசனவன் இருக்கிறான். இவன் இந்த உலக இன்பத்தை கொடுத்து, உலக சந்தோஷத்தை கொடுத்து என்ன செய்கிறான்? உலகத்தில் உங்களுக்கு பிழைப்புக்கு வழியை காட்டி உங்களை வைத்திருக்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்தில் இருந்தாங்க. இந்த 430 ஆண்டுகள் எகிப்திலையும் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலையும் இருந்தாங்க. இந்த 40 ஆண்டுகள்லையும் வனாந்திரத்தில் இருக்கும்போதும் இவர்கள் வெறுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. இவர்கள் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருந்தாங்க. இவர்களுக்கு என்ன வேலை செய்ய சொல்லுவான்? சம்பளம் கொடுக்க மாட்டான். வேலை செய்ய சொல்லுவான், சம்பளம் கொடுக்க மாட்டான். சரி, சம்பளம் ஒரு வேலை கொஞ்சமாக கொடுத்தா போதுமான சம்பளம் என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். இன்றைக்கு வருகிறதான உங்களுடைய வீடுகள்லையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற சம்பள தொகை எவ்வளோன்னு கேட்டால் ஒரு நேரம் என்ன இல்லை, ஒரு நாளைக்கு எங்களை பாதுகாக்கக்கூடிய சூழல்கள் போதுமான நிலையில் எங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு தான் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. ஆர்மியானவர்கள எகிப்தில் நடந்தது இதுதான். எகிப்தில் இருக்கிற நிந்தை என்னது? நல்ல வேலை வாங்கினான், நன்றாக அடித்தான், நன்றாக நொறுக்கினான், எவ்வளவோ சேதத்தை உண்டு பண்ணினான். ஆனால் என்ன நடந்தது? இஸ்ரவேலுக்கு சம்பளமே கொடுக்க மாட்டான். ஆனால் அவன் சொன்னபடி என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒரு நபர், ஒரு சுருக்கமாக உதாரணமாக சொல்லுகிறேன், 100 செங்கல் அறுக்கணும். அந்த 100 செங்கலையும் சுடணும். அந்த 100 செங்கலையும் சுட்ட செங்கலை கொண்டு வந்து கணக்கு ஒப்புவிக்கணும். பீடி கடையில் பீடி கொடுக்குறீங்க இல்லையா? சரியான சுத்தாத பீடி என்ன செய்யலாம்? ஓடித்து போட்டுதான். அதே போல தான் உங்களுடைய பீடி கணக்கில் நீங்கள் கட்டின கட்டையே முழுதும் தூக்கி தூரவும் எரிஞ்சிருவான். இதே போல தான் ஆளோட்டிகள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? எகிப்து நாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அருமையானவர்கள், உங்களுக்குள்ளது எல்லாவற்றையும் வெறுத்து விடுவார். நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு வந்தாலும் இது சரியில்லை, மறுபடியும் வட, இந்த கல் சரியில்லை, நீ சுட்டது சரியில்லை, வைக்கோல் கொடுக்க மாட்டான், தண்ணீர் கொடுக்க மாட்டான். இப்படி இருக்கும்போது இவர்கள் தண்ணீரையும் கோரணும், மண்ணையும் குலைக்கணும். இவர்கள் என்ன செய்யணும்? வைக்கோலை வச்சு குலைத்து வடிவமைத்ததான செங்கலை அவர்கள் சுட்டு எடுக்கணும். இவ்வளவு வேலையை செய்து ஒரு கணக்கின்படி உள்ள செங்கலை என்ன செய்யணும்? எகிப்து நாட்டுக்கு கொடுக்கணும், சம்பளம் கிடையாது. இந்த நிலையில் இருந்ததான ஜனங்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு இறங்கி வந்தார். உன்னை உருவாக்கினவர் நான் இருக்கிறேன், நீ கலங்காது, நீ பயப்படாது, நான் உனக்கு என்ன செய்வேன்? உனக்கான விலக்கரியத்தை நான் கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். இந்த உலகம் உன் போஷிக்கிற வண்ணமாக இல்லை, இந்த உலகம் உனக்கு கொடுக்கிற வண்ணமாக இல்லை. இந்த உலகம் தர முடியாத அளவுக்கு நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? உனக்கு ஆசீர்வாதத்தை நான் தருவ போகிறேன். அல்லேலூயா. உன் உழைப்புக்கு பலன் உண்டு, உன் உழைப்புக்கு கூலி உண்டு. நீ உழைக்கிறவனுக்கு உழைப்புக்கு ஏற்றதான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவர் ஒன்று ஒன்று விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார். நீ எதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறவனுக்கே பலன் கிடைக்கும்னு இயேசுநாதர் சொல்லியிருக்கிறேன். இயேசுநாதர் என்ன சொன்னார்? இந்த ஒரு கப்பு தண்ணி உங்கள் வீட்டுக்கு நான் வாரேன்னா அங்கே நீங்கள் ஒரு கப்பு தண்ணீரை கொடுத்தாலும் கடவுள் அதுக்கு பதிலாக என்ன செய்வாராம்? உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அப்போ உனக்கு வேண்டியதை தேவன் கொடுக்குறேன், உனக்கு வேண்டியதை தேவன் கொடுக்குறேன். அப்போ எகிப்தில் இருக்கிற நிந்தையை உன்னைக்கு என்ன செய்கிற? எகிப்தில் இருக்கிற நிந்தையை புரட்டி போடுகிற, உன்னை விட்டு நீக்கி விடுகிற, உன்னை விட்டு நீக்கி விடுகிற. என்ன நிந்தை இருந்தது? சம்பளம் கிடையாது, வேலை அதிகம் இருந்தது, பகல் ஃபுல்லாக வெப்பத்தில் என்ன செய்தான்? வேலை வாங்கினான். நம்மளை வேலை செய்ததுக்கு எந்த விதமான பலனும் இல்லாத இடத்துல அவன் கொடுக்குற அப்பத்தை, அவன் கொடுக்குற ஒரு காலையில் கொடுக்குற தண்ணி, மத்தியானம் கொடுக்குற ஒரு அப்பம், சாயங்காலம் கொடுக்குற என்னது ஒரு ரொட்டி, இதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களா இஷ்டப்பட்டதை என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. இவங்களா குடிக்க தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டான். தண்ணி என்ன இடைவெளியில் குடிக்கிற? கரெக்டாக 11 மணிக்கு தான் குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு நேரம், அந்த நேரத்துலையும் கரெக்டான கொஞ்ச நேரம் தான் கொடுப்பான். அதில் தண்ணியை குடிச்சிட்டு நெஞ்சணும் ஓடணும். தண்ணி குடிக்க முடியலன்னா இவன் மறுபடியும் வந்து வேலை செய்யணும். அந்த நிமிஷம் மாறிடக்கூடாது, அடி கொடுப்பான். இப்படிப்பட்டதான எகிப்தில் இருந்து தேவன் உன்னை என்ன செய்தார்? உனக்கு இருந்த நிந்த, உனக்கு இருந்த அவமானம், உனக்கு இருந்த மதிப்பு குறைவு, உனக்கு இருந்த நீ லட்சியடைந்து இருந்த நிலையில் இருந்து தேவன் உன்னை என்ன செய்தார்? அவைகளெல்லாம் நீக்கி விட்டார். அவைகளெல்லாம்